ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி. நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமியில் வாழ்வியல் கல்வி சம்மந்தப்பட்ட பலவிதமான டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஹெல்த் அப்படின்ற ஆரோக்கியம் அப்படின்ற சப்ஜெக்டில் நம்ம உடம்போட கலந்திருக்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டரை பற்றி ஸோ ஒரு திங் அப்படின்னு சொல்லலாம், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயம் தான் நம்ம உடம்புடைய மிகப்பெரிய ஒரு சக்தி களம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உடம்புல எப்படி செயல்படுது, ஒவ்வொரு உறுப்புகளின் வழியாக செயல்படும் பொழுது அந்த சக்தி எப்படி வெளிப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுக்கும் நம்புகிறேன். இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம சக்தியை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்ம கிடைக்கும். அதன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அடிப்படையாக தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நம்மளுடைய உடம்பு அப்படின்றது காந்த சக்தியால் நிரப்பப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி 2G 3G அப்படின்னு சொல்லி மின்காந்த அலைகளை சொல்கிறோமோ, நம்ம உடம்புல மேக்னெட் அப்படின்ற ஒரு விஷயம், மேக்னட்டிசம் காந்த சக்தின்றது உடல் காந்த சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த காந்த சக்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளின் வழியாக செயல்படும் பொழுது அது ஒவ்வொரு தன்மையாக வெளிப்படுகிறது. அந்த தன்மையை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சக்தி எந்த அளவுக்கு விரயமாகுது, வேஸ்ட் ஆகுது, அதை எப்படி நம்ம சரியாக வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நம்ம உடம்புல பொதுவாக பார்த்திங்கன்னா எப்படி 2G 3G 4G 5G 6G இருக்குமோ கிட்டத்தட்ட thousands of Gs நம்ம உடம்புல இருக்குது நம்மளுடைய காந்த சக்தி அப்படின்றது. ஸோ மனிதனுடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சக்தி 4000 மடங்கு வைப்ரேஷனை நார்மலாக இருக்கக்கூடிய அந்த 2G 4G 5G அதை விட கிட்டத்தட்ட 4000 டைம்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காந்த சக்தி நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம உயிர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடம்புல தொடு உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி டச் சென்ஸ் மூலமாக நம்ம உடல் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய கை கால் எல்லா இடங்கள்லையுமே தொட்டால் நமக்கு ஒரு ஃபீல் வருது இல்லையா? ஸோ அப்போ ஒரு காந்த சக்தி அந்த இடத்துல வெளிப்படுது. இது உடல் மூலமாக வெளிப்படக்கூடிய தொடு உணர்வு காந்த சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த சக்தியை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி எல்லாமே ஆக்சுவலி பேஸ் எல்லாமே அதுதான். மெயினாக தொடு உணர்வு காந்த சக்தி அப்படின்றது மேக்ஸிமம் நம்ம உடலை இயக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு அதிகமாக உபயோகமாகுது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது நம்மளுடைய கண்களின் மூலமாக ஒளி அப்படின்ற ஒரு காந்த சக்தி அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுது. எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பார்க்குறோமோ அந்த அளவுக்கு சக்தி அதில் விரயமாயிட்டே இருக்கும். உண்மையை சொல்ல போனோம்னா நம்ம கண்கள் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு காந்த சக்தி வெளிப்படுது, நிறைய விரயமும் ஆகுது. அப்போ கண்களை மூடி நம்ம தியானம் செய்கிறப்ப நம்ம உண்மையிலுமே காந்த சக்தியை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம பார்ப்போம். நம்மளுடைய மெடிடேஷன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்களின் மூலமாக காந்த சக்தி வெளிப்படும் பொழுது அந்த காந்தம் வெளிப்படும் பொழுது அது ஒளி அப்படின்ற சக்தியை வெளிப்படுது. இதே காதுகளின் மூலமாக வெளிப்படும் பொழுது ஒளி அப்படின்ற இன்னொரு ஒளி இருக்கு இல்லையா, சவுண்ட் அப்படின்ற ஒரு காந்த சக்தியை வெளிப்படுது. இந்த காந்த சக்தி காதுகள்லேருந்து வெளிப்படுறப்ப மட்டும்தான் மற்ற எல்லா விஷயத்தையும் நம்மளால் கேட்க முடியுது. கேட்கும் திறமம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த காந்த சக்தியை பேஸ் பண்ணியிருக்கு. இதுலேயும் நம்ம ஓரளவுக்கு எனர்ஜியை நிறைய காதுகள் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். அண்ட் அடுத்தது சுவை, நாக்கு அண்ட் வாய். இதன் மூலமாக நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்ப உணவை உட்கொள்ளும் பொழுது இந்த ஸோ காந்த சக்தி அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு அதிகமாக எனர்ஜி போகுது. அந்த காந்த சக்தியினுடைய செலவு அப்படின்றது தான் நம்மளுடைய சுவை அப்படின்ற ஒரு தன்மையாக க்ரியேட் ஆகுது அப்படின்றத இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா மூக்கின் வழியாக செயல்படுறது மனம். இப்போ நம்ம சுவாசிக்கிறோம், ஒரு பூவோட மனம் வருது, வெளியே நல்லது கெட்டது எல்லா மனங்களையும் சுவாசிக்கக்கூடிய காந்த சக்தி நம்மளுடைய மூக்கின் வழியாக வெளிப்படும் பொழுது மனம் என்ற தன்மையாக வெளிப்படுகிறது. மூளையின் வழியாக இதே காந்த சக்தி செயல்படும் பொழுது நம்மளுடைய மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை, மனம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மனிதனுடைய மனம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்றது மூளையின் வழியாக வெளிப்படும் பொழுது மூளை காந்த சக்தியாக மனமாக வெளிப்படுகிறது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் அதிகமாக நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகாது நம்மளுடைய மூளையின் வழியாக தாட்ஸ் அப்படின்றதன் மூலமாக எண்ணங்கள் அப்படின்றதன் மூலமாக மனமாக செயல்படும் பொழுது மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகுது. இது எல்லாமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்தி இரவு தூங்குறப்ப இது எல்லாத்தையும் லாஸ் பண்ணி மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை நைட்டு தூக்கத்தில் நடக்குது. அப்போ இந்த காந்த சக்தியை நம்ம முறையாக அளவாக தேவைப்படும் பொழுது உபயோகிக்கிறப்ப மட்டும்தான் கண்களின் வழியாக, காதுகளின் வழியாக, மூக்கின் வழியாக நாக்கின் வழியாக அண்ட் உடம்பின் மூலமாக, தாட்ஸின் மூலமாக, எண்ணங்களின் மூலமாக செயல்படும் பொழுது கரெக்டாக நம்ம உபயோகப்படுத்தி தேவையான அளவுக்கு நம்ம அதை உபயோகப்படுத்துகிறப்ப தான் நம்மளுடைய உடல் நலம், ஆரோக்கியம், ஆயுள் ரொம்ப நீளமாக இருக்கும். தினசரி வாழ்க்கையில் இதை சரி பண்ணுறதுக்கு பலவிதமான பயிற்சிகளும் பலவிதமான விஷயங்களும் நம்ம கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி மூலமாக
ஓகே, நம்ம தினமும் பார்த்துட்டே இருக்கோம். நீங்கள் பர்சனலாக நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கலாம். ஸோ நம்மளுடைய விதியை நம்ம வடிவமைப்பதற்கான பலவிதமான வாழ்வியல் கல்வி பயிற்சிகள் கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமியில் கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே நம்மளுடைய தினசரி பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பயிற்சி முறைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்மளுடைய விதியை நம்ம வடிவமைக்கிறதுக்கான பெரிய களம் இங்கே கிரியேட் ஆகுதுன்றதை இங்கே பதிவு பண்ணி, ஸோ கிரியேட் யுவர் டெஸ்டினி. ஓகே, இந்த விஷயத்தை காந்த சக்தியினுடைய தன்மையை அழகாக புரிஞ்சு, ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய உடல் மூலமாக வெளிப்படக்கூடிய இந்த 6 வகையான காந்த சக்தியை கரெக்டாக உபயோகப்படுத்தி, அளவாக உபயோகப்படுத்தி, அதை உங்களுடைய பாசிட்டிவான முன்னேற்றத்திற்கு உபயோகப்படுத்தி, ஓகே, நிறைய வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்டாக இருக்கிறது, ஸோ நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்வான்டான விஷயங்கள் காந்த சக்தி உபயோகப்படுத்துறதுலேருந்து வெளியே வந்து உண்மையிலுமே உங்கள் வாழ்க்கையில் மேம்படுவதற்கான கல்விக்கான அதற்கான காந்த சக்தியை நீங்கள் உபயோகப்படுத்துகிறப்ப மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி அடைய முடியுன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.